ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலான். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆப்ஷனில் தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு 5 முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ட்ரேடில் இப்போ தான் நீங்கள் பிகினர், நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டை கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க, அதுவும் ஆப்ஷனை கற்றுக்குறீங்கன்னு நினைக்கிறேன், நிறைய டவுட் வரும். சரிங்களா? அதில் ஒரு முக்கியமான ஒரு 5 டவுட் இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லோரும் வீடியோவுக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்கள் ஸ்டாக்கில் ட்ரேட் எடுக்க போகிறீங்களா, இண்டெக்ஸில் ட்ரேட் எடுக்க போகிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். அதாவது இண்டெக்ஸ்லேயும் நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம், ஸ்டாக்லேயும் ட்ரேட் எடுக்கலாம். இப்போ நீங்கள் எஸ்பிஎன் இந்த ஸ்டாக்கில் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா இதில் தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டெக்னிக்கல் அனலைசிஸ் பண்ணணும். சரிங்களா? கான்ட்ராக்டில் போயிட்டு டெக்னிக்கல் அனலைசிஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? அதனால் அண்டர்லைனிங் அசட், டெரிவேட்டிவ்ஸ், ஆப்ஷன் இதெல்லாம் இதுக்குள்ளே தான் வரும், இந்த வார்த்தைக்குள்ளே தான் வரும். சரிங்களா? இந்த அண்டர்லைனிங் அசட் மேலே ஏறுமா கீழே இறங்குமா அப்படிங்கிறத நீங்கள் தான் கணிக்கணும். இப்போ ஒரு மனிதர் இருக்கிறாரு, அந்த மனிதருக்கு பவர் அதிகமாக, அவர் பக்கத்தில் ஒரு நிழல் இருக்குது, அதுக்கு பவர் அதிகமானு கேட்டிங்கன்னா மனிதருக்கு தான் பவர் அதிகம். அவர் நகர்ந்தார் அப்படின்னா அந்த நிழலும் அவரு கூடயே நகரும். சரிங்களா? இந்த பாயிண்ட்டை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அதனால் கான்ட்ராக்ட் எல்லாமே நல்லா மேலே மூவ் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்க அப்படின்னா, சரிங்களா, நீங்கள் டெக்னிக்கல் அனலைசிஸ் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் மூவ்மெண்ட் நிறையா இருக்கும். சரிங்களா? நிறைய பேர் இனிஷியலாக உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும், ஓஏடி டபுள்னு ட்ரேட் எடுப்பாங்க, அதெல்லாம் வேல்யூ ஆடட்ஸ். ஆனால் மெயினான விஷயம் இதுதான். சரிங்களா? டெக்னிக்கல் அனலைசிஸ் எந்த அசட்டில் பண்ணுறீங்களோ அந்த அண்டர்லைனிங் அசட்டில் தான் நீங்கள் என்ன பண்ணணும், டெக்னிக்கல் அனலைசிஸ் பார்க்கணும். இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் லார்ஜ் சைஸில் தான் இங்கே என்ன பண்ண முடியும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ண முடியும். சரிங்களா? இதில் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா கான்ட்ராக்ட் இருக்கும். அந்த கான்ட்ராக்டை பொறுத்த மட்டும் நீங்கள் எந்த கான்ட்ராக்ட் எடுத்தாலுமே லார்ஜ் சைஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். சரிங்களா? இப்போது முக்கியமான டவுட்டே எங்கே இருக்கும் அப்படின்னா இதில் தான் இருக்கும். என்ன அப்படின்னா, இப்போ நான் லாட் எடுத்துட்டேன். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இது ப்ரீமியம், இதனுடைய விலை 10 ரூபான்னு வச்சுப்போம். சரிங்களா? இப்போது இந்த ப்ரீமியமை நான் செலக்ட் பண்ணிட்டேன். சரிங்களா? அதனுடைய ப்ரீமியம் 10 ரூபா, லாட் சைஸ் இங்கே 750 இருக்குல்ல எக்ஸாம்பிளுக்கு. சரிங்களா? நீங்கள் இதை வாங்கணும் அப்படின்னா ஒரு லாட் 750 இதை கொடுத்தா வாங்க முடியும். நீங்கள் இன்னொரு லாட் வாங்கணும் அப்படின்னா 1500 போட்டால் தான் நீங்கள் 2 லாட் வாங்க முடியும். இதில் நீங்கள் கன்ஃபியூஷன் வச்சுக்க வேணாம். பட் இருந்தாலும் புரியுறதுக்காக சொல்கிறேன். நீங்கள் இப்போ அன்பு அப்படின்னு ஒரு ஸ்டாக்கில் ஒரு ப்ரீமியமில் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க. சரிங்களா? ஒரு கான்ட்ராக்டில் அதனுடைய விலை 10 ரூபா. சரிங்களா? ப்ரீமியம் ரேட் 10 ரூபா, லாட் சைஸும் 10ன்னு வைங்களேன். இதை நீங்கள் வாங்குறதுக்கு உங்களுக்கு 100 ரூபா இருந்தால் போதும், நீங்கள் வாங்கிடலாம். இப்போது இந்த 10 ரூபாவில் இருக்கிற ப்ரீமியம், சரிங்களா, அப்படியே குறைஞ்சி வருது. 9 ரூபா, 8 ரூபா, 7 ரூபா அப்படின்னு குறையுது அப்படின்னா இப்போ 5 ரூபாய்க்கு வந்துருச்சு, குறைஞ்சி 5 ரூபாய்க்கு வந்துருச்சு. இப்போது நீங்கள் விற்றீங்க, லாஸில் விற்றீங்க அப்படின்னா ரிமைனிங் பேலன்ஸ் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். சரிங்களா? இதில் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், நான் செல் பண்ணிட்டேன், ரிமைனிங் பேலன்ஸ் என்ன ஆகும்? 0 ஆனால் மட்டும்தான் வராது. சரிங்களா? ரிமைனிங் 5 ரூபாய்க்கு வந்துட்டு நீங்கள் 10 ரூபாவில் வாங்கினீங்கல்ல, 5 ரூபாய்க்கு வந்துட்டுனா 100 ரூபா கொடுத்து வாங்கினீங்க. ஏன்னா லாட் சைஸ் 10. சரிங்களா? ப்ரீமியமும் 10 பாயிண்டில் தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் கொடுக்குறீங்கன்னா 100 ரூபா, அப்படியே பாதி ஆயிடுச்சுன்னா 50 ரூபா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். இதில் ப்ரோக்கரேஜ் கமிஷன் அதெல்லாம் இன்க்ளூடட். சரிங்களா? மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, மார்க்கெட் மேலே போகும்போது கால் ஆப்ஷனை பை பண்ணணும். சரிங்களா? கீழே சரியும் போது புட் ஆப்ஷனை பை பண்ணணும். மறந்துடாதீங்க, ரெண்டுமே என்ன அப்படின்னா பை தான். சரிங்களா? நாலாவது விஷயம், ஸ்டாக்கை பொறுத்த மட்டும் நீங்கள் ஒரு ஸ்டாக்கில் ட்ரேடு எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு மந்த்லி கான்ட்ராக்ட் தான். அது கடைசி வேலைக்கிழமை, இந்த மந்தோட வேலைக்கிழமை தான் கம்ப்ளீட் ஆகும். சரிங்களா? அந்த கான்ட்ராக்ட் வேல்யூ. நீங்கள் இண்டெக்ஸில் பண்ணுறீங்க அப்படின்னா வீக்லி கான்ட்ராக்ட் எல்லாமே உண்டு. சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணலாம், வீக்லி கான்ட்ராக்டை சூஸ் பண்ணி இந்த இண்டெக்ஸ் இந்த வீக்கு 24,400 வரைக்கும் போகும். 326 24,400 வரைக்கும் இந்த வீக்கே போகுன்னா நீங்கள் அந்த வீக்லி கான்ட்ராக்டை செலக்ட் பண்ணிக்கலாம். 5வது பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நீங்கள் கான்ட்ராக்ட் முடிகிற வரைக்கும் நீங்கள் வைக்கணுங்கிற அவசியம் எதுவுமே கிடையாது. இன்றைக்கி உங்களுக்கு லாபம் வந்துருச்சு, நீங்கள் இந்த மாதம் கான்ட்ராக்ட் எடுத்திருக்கீங்க, பட் இன்றைக்கே லாபம் வந்துச்சு, நீங்கள் எக்ஸிட் ஆகணும் விருப்பப்பட்டால் எக்ஸிட் ஆகிக்கலாம். சரிங்களா? அதனால் நீங்கள் கான்ட்ராக்டை எடுத்துட்டீங்கிற காரணத்துக்காக நீங்கள் முழுவதுமாக அந்த மந்த் வரைக்கும் இருக்கணும், அந்த வீக் வரைக்கும் இருக்கணும் எந்த அவசியம் கிடையாது. லாபம் கிடைச்சாலோ இந்த நஷ்டம் போதுமானது, இதுக்கு மேலே நஷ்டம் வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சாலோ எக்ஸிட் ஆகிடலாம். இந்த 5 பாயிண்ட்டும் உங்களுக்கு வேலிடாக இருக்கும் அப்படிங்கிற நம்புகிறேன். இருப்பினும் எதுவும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாட்டா, பபாய், see you.